அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹோலி பண்டிகை கொண்டாட்டங்களை எல்லா இடத்துலயும் ரொம்ப உற்சாகமா பார்க்கிறோம். ஆனா, இந்த வண்ணங்களின் பண்டிகைக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான அர்த்தங்கள் என்னன்னு தெரியுமா? ஹோலி அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது வண்ணங்கள் தான். ஆனா, இது வெறும் வண்ணங்களுக்கான விழா மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான வரலாற்று பின்னணி இருக்கு. ஹோலிகா தஹான் அப்படின்னு சொல்ற இந்த நிகழ்வு தீமை அழிந்து நன்மை வென்றதை குறிக்குது. பக்தன் பிரகலாதனை பாதுகாப்பதற்காக நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வோட தொடர்புடையது இது. அது மட்டும் இல்லாம, குளிர்காலம் முடிஞ்சு வசந்த காலம் தொடங்குறதை கொண்டாடும் விதமாவும் மக்கள் இந்த விழாவை ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க. இது இயற்கையோட மலர்ச்சியை நம்ம கொண்டாடுற ஒரு தருணம். இந்த நாளோட மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, இங்க ஜாதி, மதம், ஏழை, பணக்காரர் அப்படிங்கிற எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வண்ணங்களை பூசிக்கிட்டு பழைய கசப்புகளை மறந்து நட்பை புதுப்பிச்சுக்கிற ஒரு அற்புதமான கலாச்சார நிகழ்வு இது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்குள்ள இனிப்பு பரிமாற்றம், பாட்டு, நடனம்னு இந்த நாளே ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். நீங்க இந்த ஹோலி பண்டிகையை எப்படி கொண்டாடுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் இனிய ஹோலி நல்வாழ்த்துகள்.